இங்கே நம்ம முன்னாடியே யோசிச்ச மாதிரியே தாங்க அந்த தீபக் பயப்புள்ள பாசத்தில் எல்லாம் இங்கே வரலங்க. நம்ம ரியா டைரெக்டாக அவனோட ஆஃபீஸ் மேனேஜருக்கே கால் பண்ணி விசாரிச்சிட்டாங்க. தீபக்கோட கம்பெனி பயங்கர நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ரெசார்ட்டை எப்படியாவது ஆட்டையை போடலாம் அப்படிங்கிற தப்பான இன்டென்ஷனோட தாங்க அவங்க வந்திருக்கான் அப்படிங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விஷயம் தெரிஞ்ச உடனே ரியா நேராக போய் தீபக் கிட்ட கேட்குறாங்க. மாட்டிட்டோமோன்ற பயமே இல்லாமல் அவனோட ஆட்டிடியூட்டை காட்ட ஆரம்பிக்கிறான். என்ன இருக்குது இந்த ரெசார்ட்டில்? அதெல்லாம் எனக்கு பார்த்துக்க தெரியாதா? நீ வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உங்கள் அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, குழந்தை பிறந்துட்டா உன்னால் எப்படி கவனிச்சிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப கேவலமாக ரியாவை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஆல்ரெடி கோவத்தில் இருந்த ரியா சும்மா விடுவாங்களா? உன் மேலே கோவப்பட்டு என் டைமை வேஸ்ட் பண்ண முடியாது. நீ இங்கே இருந்து வெளியே போறியா இல்லை நான் ராஜனை கூப்பிட்டு உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்புவா அப்படின்னு அல்டிமேட்டாக பேசி அவனை அங்கேருந்து பேக் பண்ணி அனுப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரகுபதிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? இந்த எபிசோடில் அதுக்கு ஒரு பெரிய சம்பவமே நடந்துருச்சுங்க. மனுஷன் தனியாக நின்று ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பயங்கர செஸ்ட் பெயின் வந்து அப்படியே துடிக்கிறாருங்க. சுற்றி யாரும் இல்லாதப்போ கரெக்டாக ஐஷு ஓடி வராங்க. இந்த மாதிரி சிவியராக நெஞ்சு வலி வரும்போது நார்மலாக எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆம்புலன்ஸ் கூப்பிடுவாங்க இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவாங்க. ஆனால் நம்ம ஐஷு அவரை உட்கார வச்சு ரூம் சர்வீஸை கூப்பிட்டு ஜாலியாக தண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. அதை விட காமெடி, அவரும் அந்த தண்ணியை குடிச்சிட்டு எனக்கு இப்போ எல்லாம் ஓகே ஆயிடுச்சுமா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், டாக்டர் ரூமுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கூலாக கிளம்பி போகிறாருங்க. இந்த பக்கம் நம்ம பிரியா கேரக்டர் ரொம்ப நாளாக இபி பாக்ஸ் பக்கத்துலேயே நின்று ஒயர் எல்லாம் பார்த்து ஃபோட்டோ எடுத்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க திரும்பவும் அவங்க தம்பிக்கிட்ட போய் அடுத்த பிளானை நான் பக்காவாக பண்ணிட்டேன், நாளைக்கு மினிஸ்டர் வராரு, அந்த டைமில் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டா நம்ம நெடுமாறனுக்கு பயங்கர அவமானம் வந்துடும் அப்படின்னு சதி திட்டம் திட்டுறாங்க. கட் பண்ணா நெடுமாறன் அவரோட ரூமில் உட்காந்து ஜெஃப் ஜான் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. மினிஸ்டர் வராரு, அவரோட ஒய்ஃபுக்கு ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும், என்ன மெனு செட் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பவர் பயங்கரமாக ஸ்விட்ச் வெயிட் ஆகுதுங்க. அடுத்த செகண்ட் எங்கேயோ ஷார்ட் சர்க்கியூட் ஆகி கிச்சன் பயங்கரமாக ஃபயர் ஆகி டோட்டலாக கிச்சனே அவுட் ஆகிடுதுங்க. பிரியாவோட பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ மினிஸ்டர் வர நேரத்தில் கிச்சன் சுத்தமாக வேலை செய்யாத நிலைக்கு வந்துடுச்சுங்க. இதை சரி பண்ணவே 5 to 6 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நெடுமாறன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஷாக் கூட நிற்கிறாருங்க. அதே மாதிரி நம்ம ரம்யாவும் வெற்றியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வெற்றிக்கு தான் ஆரம்பத்தில் இருந்தே யார் தனக்கு கெடுதல் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா மனசு தாங்காதில்ல. கிச்சன் ஃபயரான விஷயத்த ரம்யா சொல்லும்போது ஐயோ நெடுமாறன் சார் பாவம், கிச்சனை ஒரு கோவில் மாதிரி பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். சும்மா இருக்காம நம்ம நெடுமாறன் சாருக்கு ஒரு காஃபியை போட்டுட்டு போய் கொடுக்குறாங்க வெற்றி. ஜெஃப் ஜான் போனாலே கடிச்சு கொதற நெடுமாறன் கிட்ட போய் வெற்றி பேசுகிறான். சார் விஷயம் கேள்விப்பட்டேன், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இந்தாங்க காப்பி குடிங்க அப்படிங்கிற மாதிரி நீட்டுறான். நெடுமாறன் காஃபியை வாங்கி பார்த்துட்டு காஃபி சூடாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க வெற்றி ரொம்ப அப்பாவியா ஆமாம் சார் கொதிக்க கொதிக்க இருக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே நெடுமாறன் இதை அப்படியே உன் மூஞ்சில ஊற்றுனா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க நமக்கு சிரிப்பு தாங்க வருது. வெளியே வந்த வெற்றி கிட்ட பாண்டி கேட்குறாங்க, டேய் வெற்றி உனக்கு எதுக்குடா அந்த வேண்டாத வேலை அப்படின்னு. நிஜமாவே ஒரு அளவுக்கு தான் நல்லவனா இருக்கலாம், ஆனால் வெற்றி இவ்வளோ நல்லவனா இருக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுதுங்க. இங்கே தாங்க நமக்கு ஒரு பெரிய டவுட்டே வருது. லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் வேணிக்கு பிரியா மேலே ஒரு டவுட் இருந்துச்சுல்ல, அதை விக்கிக்கிட்டேன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து அவங்கள க்ளோஸாக வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல. அப்படி இருக்கும்போது வேணி கண்ணில் மண்ணை தூவிட்டு பிரியா எப்படி இந்த மாஸ்டர் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாங்க? கிச்சன் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி லோடு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ஏன் டக்குன்னு ஸ்பார்க் ஆகலை? ஒருவேளை இது பிரியாவோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு இவங்க ஏன் யோசிக்கலை? இதெல்லாம் இன்னும் பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குங்க. அடுத்து ரெசார்ட்டில் ஒரு அவசர மீட்டிங் நடக்க ஆரம்பிக்குது. அங்கே வச்சு நெடுமாறன் ஒரு அதிரடி முடிவு எடுக்கிறாருங்க. நாங்கள் கிச்சனை இப்போதைக்கு பேண்ட்ரியிலேருந்து ரன் பண்ண போகிறோம், மினிஸ்டர் வரதால் பேண்ட்ரியை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க, அங்கே யாரும் ஸ்நாக்ஸ் வடையெல்லாம் சாப்பிட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே நம்ம ரியாவுக்கு செம கோவம் வருதுங்க. அது எப்படி பேண்ட்ரியை க்ளோஸ் பண்ணுவீங்க? இப்போ தான் பேண்ட்ரி நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு, மக்களுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் செய்கிறாங்க, க்ளோஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. நெடுமாறன் உடனே ரியாவை பார்த்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, டென்ஷன் ஆக்காதீங்க, குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்னு ஓவராக பேசுகிறாருங்க. கடைசியாக ரகுபதி தலையிட்டு கிச்சனில் இருந்து முக்கியமான 4 ஷெஃப்களை மற்றும் பேண்ட்ரிக்கு அனுப்புங்க, பேண்ட்ரியில் இருக்கிற 2 பேரும் அங்கேயே இருக்கட்டும், பேண்ட்ரி வேலையும் நடக்கணும் கிச்சன் வேலையும் நடக்கணும் அப்படின்னு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாருங்க. ஆனால் இங்கே தாங்க ஒரு பெரிய லாஜிக்கும் இடிக்குது. அந்த பேண்ட்ரியே ரொம்ப சின்ன இடம் தான். நம்ம வெற்றியே அங்கே சிங்கிள் பர்னர் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு ஒரு மிக்ஸி ஒரு ஓடிஜி வச்சு தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆரம்பத்தில் வெற்றி சீக்ரெட் கிச்சன் ஒரு குட்டி ரூமுக்குள்ளே இருந்து எல்லா ஆர்டரையும் தனியாக சமைச்சு கொடுத்தான், ஓகே. ஆனால் அவ்வளோ பெரிய ரெசார்ட்டில் வேற எங்கேயும் டெம்பரவரியாக ஒரு கிச்சன் செட் பண்ண இடமே இல்லையா? கெஸ்ட் ரூம்ஸ் மினிஸ்டர் ஆர்டர்னு அத்தனை சாப்பாட்டையும் 2-3 பேர் நிற்கவே இடமில்லாத அந்த சின்ன பேண்ட்ரிக்குள்ள 4 புது செஃப்களான விக்கி வேணி வெற்றின்னு இத்தனை பேரும் ஒன்னா நின்று எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு ஒன்றுமே புரியலங்க. நெடுமாறனும் இந்த டீமை லீட் பண்ண சூஸ் செஃப் ஐஸ்வர்யாவை அனுப்புறாருங்க. அவங்க கூடவே நம்ம விக்கியும் வேணியும் வராங்க. இதில் என்ன கொடுமைன்னா விக்கி முன்னாடி எத்தனை வாட்டி வெற்றியை பார்த்து டீ ஆத்துறது தான் உன் தகுதி அப்படின்னு கேவலப்படுத்தியிருப்பான். இப்போ அதே விக்கி வெற்றியோட பேண்ட்ரிக்குள்ளே வந்து சமைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்த சீனை செம ஸ்லோ மோஷனில் பயங்கர பின்னணி இசையோட பில்டப் கொடுத்து எடுத்திருப்பாங்க. ஐஷுவும் விக்கியும் செம கோமா மாசா நடந்து வராங்க.
இந்த பக்கம் நம்ம வெற்றி அவனோட ஏரியாவுக்குள்ள சிங்கம் மாதிரி கெத்தா நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை இங்கே முடிக்கிறாங்கங்க. அடுத்த வாரம் இந்த ஒரே ஒரு குட்டி பேண்ட்ரிக்குள்ள ரம்யா, ஐஷு, வேணி, விக்கி, வெற்றின்னு அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து சமைக்க போகிறாங்க. விக்கியும் வெற்றியும் ஒரே இடத்துல இருந்தால் அங்கே சமையல் நடக்குமா இல்லை சண்டை நடக்குமா? பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்க போகுதுங்க. அவ்வளோ பெரிய ரெசார்ட்டில் பேண்ட்ரியை தவிர வேறு இடமே இல்லையான்னு உங்களுக்கு தோணுதா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.